வீட்டிற்குள் வீசிய கடும் துர்நாற்றம், கண்ணை மறைத்த தகாத உறவு, மருமகளை காதலியாக மாற்றிய மாமனார். சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என திட்டி தீர்த்த பெண். இவள் இருந்தால் நிம்மதி கிடைக்காது என கணவன் செய்த வெறிச்செயல். டைல்ஸ் வெட்டும் கிரைண்டர் மெஷினை கொண்டு கொடூர கொலை. கூண்டோடு சிக்கிய மருமகள் மாமனார். நடந்தது என்ன? ஜார்க்கண்ட் மாநிலம் சிர்மாடி கிராமத்துல இருக்கிற குல்சி தேவி வீட்டை கடந்து போறவங்க முகம் சுழிச்சுட்டே போறதும் வர்றதுமா இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டை சுற்றி கடும் துர்நாற்றம் வீசி இருக்கு. இதனால எரிச்சலான அக்கம் பக்கத்துல இருந்தவங்க குல்சி தேவியோட கணவர்கிட்ட வீட்டை சுற்றி ஏன் இப்படி துர்நாற்றம் வீசுதுன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு அவரும் ஏதாவது எலி செத்து கிடந்திருக்கும் அதான்னு அசால்ட்டா பதில் சொன்னதா கூறப்படுது. ஆனா அவரோட பதில ஏத்துக்க முடியாத அண்டை வீட்டுக்காரங்க அவரோட மனைவி குல்சி தேவி எங்கன்னும் 2-3 நாட்களா அவங்களோட ஆளையே காணலன்னு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க ஊருக்கு போயிருக்கிறதா சொல்லி இருக்கார். இதை கேட்டு சந்தேகமடைந்த பக்கத்து வீட்டுக்காரங்க குல்சி தேவி வீட்டில் வீசுற துர்நாற்றத்தை பற்றியும் அதுக்கு அவங்களோட கணவர் சொன்ன அலட்சியமான பதில் குறித்தும் போலீஸ்காரங்களுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க குல்சி தேவி வீட்டை சோதனையிட்டதுல ஒரு அறையில குல்சி தேவியோட சடலம் அழுகிய நிலையில கண்டெடுக்கப்பட்டது. பிறகு போலீஸ்காரங்க அந்த சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு தங்கள் பாணியில விசாரணை செஞ்சதுல வெளியாச்சு அந்த பதைக்க வைத்த சம்பவத்தின் பின்னணி. ஜார்க்கண்ட் மாநிலம் கிரிடிக் மாவட்டத்தின் பிர்னி பகுதிக்கு உட்பட்ட சிர்மாடி கிராமத்துல வசிச்சுட்டு வந்தவங்க தௌலசா குல்சி தேவி தம்பதி. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறதாகவும் அவருக்கு திருமணமான நிலையில மகன் மருமகள்னு ஒன்னா சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்ததா கூறப்படுது. மகனுக்கு திருமணமாகி குடும்பம் மகிழ்ச்சியா போயிட்டு இருந்த நிலையில தௌலசா மருமகள் பிரீத்தி குமாரி கிட்ட நல்லா பழகுனதா கூறப்படுது. மகள் போல மருமகளையும் தௌலசா பார்க்கறதா நினைச்சு அவரை மகனும் தாயாரும் பெருசா கண்டுக்கலன்னு சொல்லப்படுது. இப்படியே நாட்கள் போக போக மருமகளுக்கும் மாமனாருக்கும் இருந்த பழக்கம் தகாத உறவா மாறினதா சொல்லப்படுது. இந்த விஷயம் தௌலசா மனைவி குல்சி தேவிக்கு தெரிஞ்சதாகவும் இதனால அவங்க 2 பேரையும் கண்டிச்சதாகவும் கூறப்படுது. ஆனா குல்சி தேவிக்கு பயப்படாத தௌலசா அவங்க சொன்னதை எதையுமே காதுல வாங்கிக்காம தன்னோட தகாத உறவை தொடர்ந்து வந்ததா கூறப்படுது. ஆனா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேனும், நிச்சயம் இது குறித்து மகன் கிட்டையும் ஊர் மக்கள் கிட்டையும் சொல்லுவேன்னு குல்சி தேவி கோபமா கத்துனதா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமான தௌலசா இதுக்கு மேல இவளை விட்டு வச்சா நம்மால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நினைச்சு மனைவியை கொல்ல திட்டமிட்டதா சொல்லப்படுது. ஒரு நாள் மகன் வெளியூருக்கு போனதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட தௌலசா மனைவி குல்சி தேவி கிட்ட சண்டை போட்டதா சொல்லப்படுது. இதுல வாக்குவாதம் முற்றி கைகலப்பா மாறின நிலையில ஆத்திரத்தின் உச்சத்துக்கே போன தௌலசா மருமகள் பிரீத்தி குமாரியோடு சேர்ந்து டைல்ஸ் வெட்டும் கிரைண்டிங் இயந்திரத்தை பயன்படுத்தி குல்சி தேவியை கொடூரமா கொன்னதா கூறப்படுது. பிறகு வெளியே தெரிஞ்சா மாட்டிக்குவோம்னு சடலத்தை ஒரு அறைக்குள்ள மறைச்சு வச்சிருந்ததும் போலீசாரோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. பிறகு சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச போலீசார் தௌலசா மருமகள் பிரீத்தி குமாரி கிட்ட தீவிர விசாரணை செஞ்சிட்டு வர்றாங்க.